ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம் அத்தை? இன்ஃபேக்ட் நீங்க இப்போ ஃபோன் பண்ணாதான் ப்ராப்ளம் ஆக போகுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்க சரளா ஆண்டிக்கு கால் பண்ணி இங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க பாட்டி ஸ்ருதி அவங்க நிலைமை என்ன ஆகும்? ஐ மீன் ஸ்ருதி பரவாயில்ல எங்க இருக்கா, ஆனா சரளா ஆண்டியும் பாட்டியும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன வேணா நடக்கலாம்ல. அதனால இதை பத்தி நம்ம காலையில சொல்லிக்கலாமே. என்னம்மா? ரைட். கரீனாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் கரண் சொல்றது சரிதான். இப்போ நாம சரளாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்க ஆல்ரெடி அவங்க பொண்ணை ரவுடிங்க கடத்திட்டு போனதை பார்த்துருக்காங்க. இப்போ மறுபடியும் பிரீத்தாவுக்கு ஆபத்துன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க உயிரே போயிடும். நாம ஒண்ணு பண்ணலாம், அவங்களுக்கு மார்னிங் கால் பண்ணி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம். எனக்கும் இதுதான் சரின்னு படுது. பாத்தீங்களா, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க, அவங்களும் அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ண சொன்னா பிரீத்தாவும் சேஃப் ஆயிடுவான். சரி அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பிரீத்தாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுவான் இவன். ஒரு நிமிஷம். என்ன? அது வந்து கரண் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறான். ஓ காட், இந்த கிறுக்கு இருக்காளே, நான் ஏதாவது இவகிட்ட சொல்ல வந்தா அப்ப எதையும் புரிஞ்சுக்க மாட்டான். தெரியலையே புரியலையேன்னுவா. இப்போ நான் ஏதோ சொல்ல வரேங்கிறா. இவளை என்ன பண்ணலாம்? என்னமோ பாசிங் த பார்சல் மாதிரி பிரச்சனையை ஏன் பக்கத்து இருப்பா? என்ன நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்? அது ஆதாரம். டேய், நீ அவங்கள என்ன பாக்குற? என்ன பார்த்து பேசுறா? ஆதாரம் கரெக்ட். நீ வெயிட் பண்ணு. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? எதுக்கு போலீஸ் கூப்பிடுற? ஐ மீன் போலீஸ் இங்க வந்தாங்கன்னா இவன் யாரு, என்ன, எதுக்கு இங்க வந்து மயக்கம் போட்டிருக்கான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள குறைஞ்சிருவாங்க. தெரியும்ல, இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நான் ஒரு பஞ்ச் விட்டு தான் இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இவன் எந்திரிச்சு என்ன வேணா சொல்லுவான். அதாவது அவன் கிட்னாப் பண்ண வரல, நாம தான் அவனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இவங்க எல்லாம் கேடிங்க, என்ன வேணா சொல்லுவாங்க, போய் கூட சொல்லுவாங்க. யோசிச்சுக்கோ. ஆனா ஒரு வேலை பண்ணலாமா? இவனுக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டுமே. நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் இவனோட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். கரெக்டா சொன்னேன்லப்பா? இங்க பாருங்கண்ணா, சில நேரத்துல தப்பான வழி கூட கரெக்டான வழியா இருக்கும். ரிஷப், இங்க பாரு, கரணும் சமீரும் கரெக்டா தான் சொல்றாங்க. நம்மளுக்கு கரெக்டான ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன இது? கரண் சொன்ன இந்த கதையில எனக்கு எதுவுமே உண்மையா தெரியலையே. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. பாட்டி, நீங்க எதுக்கு தூங்காம இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம். போங்க. ஆமா அத்தை, வாங்க. ஐம் சோ சாரி. என்னாலதான் இங்க எல்லாருக்குமே இவ்ளோ கஷ்டம். இங்க பாரு பிரீதா, நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத. சரி, நான் ஒன்னு கேட்கவா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நீ சேஃபா ஃபீல் பண்றல, சொல்லுமா. இல்லனா அட கடவுளே, என்ன இது? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஒன்னும் இல்ல ஆண்டி, இது வெறும் சாதாரண கீறல் தான். பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. இத நான் பாத்துக்கிறேன். நீங்க சேஃப்டி பத்தி கேட்டீங்கல்ல, எனக்கே ஒரு நிமிஷம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானும் ஃபுல் ஃபைட்டை புட்டப் பண்ணேன். ஆனா இந்த சஞ்சு என்ன கொல்ல வரும்போது கரண் வந்து என்ன காப்பாத்திட்டா. இப்போ நான் சேஃபா தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஒருவேளை இந்த ஆள் இங்க இருந்து ஓடி போயிட்டான்னா? சமீர், நீ சீக்கிரம் போய் கயிறு கொண்டு வா. சமீர் நில்லு, அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வா பிரீதாவுக்கு. இங்க பாருமா, வா சோஃபால வந்து அப்படியே உட்காரு. ஏய், இங்க பாரு, இந்த ஹீரோ வேலைலாம் குறைச்சுக்கோ. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்னதெல்லாம்? கடவுள் தான் உனக்கு நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. கத்த வேண்டியதானே? திருடன் கத்தி எல்லாரும் எழுப்ப வேண்டியதானே? தனியா நீ பாட்டுக்கு சண்டை போட்டிருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. யார் என் ரூமை வெளியே தாப்பா போட்டது? எல்லா ரூமும் பூட்டி தான் இருந்தது. எல்லாரும்? ஆமா, இவன் தான் லாக் பண்ணிருப்பான். வேற யாரு? அப்படின்னா இவன் டாக்டர் சீமாவை தூக்குறதுக்கு ஃபுல் பிளானோட தான் இங்க வந்திருக்கான். இரு தம்பி, முதல்ல மயக்கத்துல இருந்து வெளியே வா. எல்லா கேள்விக்கும் பதில வாங்காம ஒண்ணு விட மாட்டேன். வாங்கண்ணா. ஏய், இது எது கொண்டு வந்தா? இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டு போனோம்ல. சாரி கருணாண்ணா. நான் என் டியூட்டியை கரெக்டாக செஞ்சிருந்தேன்னா இந்த சுச்சுவேஷன். ஏய், நீ மட்டும் என் ரூமுக்கு வராம இருந்திருந்தனா நான் வெளியவே வந்திருக்க மாட்டேன். பிரீத்தாவையும் காப்பாத்திருக்க முடியாது. ஸோ உன்னோட சாரி கேன்சல். என்னோட தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க.
டேய் கட்டியாச்சுல்ல, அந்த டாக்டரை கெஸ்ட் ரூம் கூட்டு போங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கு அதை பத்தி ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. உங்க தூக்கத்தை ஏன் கெடுத்துக்கிட்டு போங்க ஆண்டி. அப்பா நீங்களும் போங்க. Okay, நீங்களும் போங்க. பாத்துப்பியா? நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கான்ல. குட் நைட். குட் நைட். சரி போங்க, அவன் பாத்துக்கிறான். ஸ்ருதி கிட்ட இருந்து 8 மிஸ்டு கால்ஸா? அப்போ அங்க என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா ஏதாவது இம்பார்ட்டண்டா தான் இருக்கும். ஐ ஹோப் வீட்ல எல்லாரும் ஓகேவா இருக்கணும். மறுபடியும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? போய் ட்ரெஸ் மாத்து. ஸ்ருதி ஆட்டோ கூட்டிட்டு வந்துருவாள்ல. சரி அம்மா பாட்டி வாங்க, ஆட்டோ வந்துச்சு. அக்கா ஃபோன் பண்றா. குடு என்கிட்ட லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. லவுட் ஸ்பீக்கர். பிரீதா நீ நல்லா இருக்கேலமா? அங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல? எனக்கு என்னமோ இங்க ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு. ஏதாவது பேசு, நான் நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லு. அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போன மாதிரி எதுக்காக இப்படி பேசுறாங்க? இவ ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறா? அம்மா அமைதியா இருங்க. நான் இங்க நல்லதா இருக்கேன். நீங்க எல்லாரும் ஓகே தானே? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? இல்ல யாரும் எதுவும் சொல்லல. ஆனா என் மனசுலதான் உனக்கு என்னமோ ஆயிட்ட மாதிரி ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. உனக்கு அங்க ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கல? ஐயோ பிரீதா, இவ உங்க அம்மா இருக்காளே, இவளே எப்ப பாரு டென்ஷனை இன்வைட் பண்ணிட்டு இருப்பா. ஏன் தான் இப்படி வளர்றாளோ தெரியல. ஏதோ தப்பு நடக்குதுன்னு அவளுக்கு எப்படியோ தோணி இருக்கு. கரண் வீட்ல ஏதோ பிரச்சனை, இன்னும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை கரீனா ஆண்டி ஏதாவது சொல்லிட்டாங்களா? அம்மா என்ன இதெல்லாம்? அது வந்து யார் சொன்னாங்க? இந்த டென்ஷன் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அம்மாக்கு ஏதோ இன்ட்யூஷன் தோணி இருக்கு, உனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு. அதான் அதனால அவங்க ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. என்னையும் பாட்டியையும் உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க தெரியுமா? என்ன நான் உண்டு இல்லன்னு பண்ண? நான் ஒரு அம்மா. ஏன் பிள்ளைங்க ஆபத்துல இருந்தாங்கன்னா என்னால அதை கரெக்டா உணர முடியும். எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. என் மனசு சொல்லுச்சு நீ ஏதோ ஆபத்துல இருக்கேன்னு சொல்லுச்சு. எனக்கு என்னமோ உனக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்ட மாதிரி தோணுச்சு. அதனாலதான் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு சொல்லு? மா என்ன ஆச்சு? நான் இங்க நல்லதா இருக்கேன். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இங்க என்னையே மறந்து தூங்கிட்டேன். அதான் நான் போனை பார்க்கவே இல்ல. தண்ணி குடிக்க எழுந்திருச்சேன். பார்த்தா போன்ல ஸ்ருதியோட இவ்ளோ மிஸ்டு கால்ஸ். நான் பயந்தே போயிட்டேன். வீட்ல எல்லாரும் ஓகே தானே? உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? வீட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லல? இங்க எல்லாமே ஓகே தாமா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. சரி இங்க பாரு, ஸ்ருதி போய் ஆட்டோவை கூட்டிட்டு வந்துட்டா. நீ சொல்றதுனால நம்புறேன். இருந்தாலும் நான் ஒரு முறை அங்க வந்து உன்னை பார்த்துட்டு அதே ஆட்டோல திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் மா, நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இங்க எல்லாருமே ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. இருந்தாலும் நம்ம ஏன் எல்லாரையும் இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணணும்? ரைட்? அதுவும் பொழுது விடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துருவேன். ஸ்ருதி, நீ போய் ஆட்டோக்காரனை அனுப்பிவிடு. சரி போ ஸ்ருதி போ. என்னம்மா, நான் ஒரு பிரீதா சொல்றது கரெக்ட் தான். அக்கா சொல்றது சரிதாம்மா. உங்க இன்ட்யூஷனுக்காக நடு ராத்திரியில ஒருத்தவங்க வீட்டுக்கு போறது நல்லது இல்ல. ஐயோ ஆட்டோக்கார வேற நிக்கிறான், நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். சரி போ. சரிம்மா, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நாங்க வரல. ஆனா இங்க பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ப்ராப்ளம்னா நீ முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணு. நீ வீட்டுக்கு வர வரைக்கும் இடையில ஃபோன் பண்ணி எனக்கு பேசிக்கிட்டே இரு. அப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அம்மா, பாட்டி, எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நீங்க 2 பேரும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்ன சொன்ன? நல்லா இருக்கே. மொத்த அன்பும் அம்மாக்கும் பாட்டிக்கும் மட்டுமா? உன் தங்கச்சி நீ மறந்துட்டியா? எல்லாரை விட எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும் பைத்தியமே. That's better. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க. நான் காலையில எழுந்திருச்சு மறுபடியும் கால் பண்றேன். அங்க ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு. என்ன? சரியா? பாய். போதும் சரளா, இதுக்கு மேல யோசிக்காத. சரி ஒரு வேலை பண்ணலாம். நான் இன்னைக்கு உன் கூட வந்து படுத்துக்கிறேன். நல்லா இருக்கே. என்ன இது?
அம்மா மேல இன்னைக்கு எல்லாரும் அன்பு மழைய பொழியறீங்க. ஐயோ, உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. சரியான டென்ஷன் பார்ட்டி. இவளோட நான் மட்டும் ராத்திரி போய் படுக்கலன்னா இவளும் தூங்க மாட்டா, நம்மளையும் நிம்மதியா தூங்க விட மாட்டா. அதனாலதான் நான் இவளோட போய் தூங்குறேன்னு. அப்ப சரி, அப்புறம் நீ அந்த ஆட்டோக்காரனுக்கு போய் பணத்தை கொடுத்துரு. இல்லனா உன் பில்லு ஏறிக்கிட்டே போகும். சரி சரி. வா வா போலாம். சரி வா. இங்க படுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க சேஃபா இருக்கீங்க. கர்ணனா, ஐ எம் சாரி. ஐ எம் ரியலி சாரி. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க. ஆனா நான் உங்க நம்பிக்கையை கெடுத்துட்டேன். டாக்டர் சிம்மாவை தனியா விட்டுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இனிமே யாரும் என்ன நம்பவே மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் சாரி. சரி, நீ போய் தூங்க போ. எப்படி தூங்குறது? இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான். இந்த தப்பு என் உள்ளுக்குள்ளே இருக்கு. பிரீதா, என்னால பிரீதாக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். அண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவங்க கிட்ட சாரி சொல்லணும். இட்ஸ் ஓகே, நீ போய் தூங்க, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். இல்ல நான் தூங்க மாட்டேன். நான் லிவிங் ரூம்ல தான் இருப்பேன். அந்த சஞ்சீவுக்கு நினைவு திரும்பினதும் நான் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். ஆனா நான் தூங்க மாட்டேன். ம், சரி, ஓகே. தேங்க்யூண்ணா. போ. அம்மா தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் கவலையா இருக்க ராக்கி? மகேஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ நாம பண்ணதெல்லாம் ரொம்ப கரெக்ட்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நம்ம போலீஸ கூப்பிடல. ராக்கி, நீ என்கிட்ட சொல்றியா இல்ல நல்ல வேளை தப்பு பண்ணலன்னு உன்னை நீயே திருப்திப்படுத்திக்கிறியா? என்ன? நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லட்டா? உனக்கு கண்டிப்பா தப்பா தான் தெரியும். ஆனா எனக்கு என்னமோ கரண் போய் சொல்றான்னு தோணுது. எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் முகமே காட்டி கொடுக்குது. கரண் நம்ம கிட்ட எதுக்கு போய் சொன்னான்னு நீயும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்னோட பிள்ளை எதுக்காக பொய் சொல்ல போறான்? ஒருவேளை கரண் பொய் சொல்றான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, வீட்ல பொருள் எல்லாம் அங்க எங்கேயுமே செதறி கிடந்துச்சு, அது எப்படி நடந்திருக்கும்? அதை யோசிச்சுதான் நானும் கவலைப்பட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஆள் வீட்டுக்கு வந்தது, பிரீதாவை கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணது, டாக்டர் நம்ம வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தலையே சுத்துது. இங்க பாருங்க மகேஷ், நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க புள்ள எது சொன்னாலும் அதுல உண்மை இருக்குங்கிறத நீங்க நம்புங்க. கரண் போய் சொல்ல மாட்டான். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா காலையில சஞ்சீவுக்கு, அதான் அந்த ரவுடிக்கு நினைவு திரும்பினதும் நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிருங்க. பதில் கிடைச்சிடும் ராக்கி. ஆனா உன் புள்ள இருக்கானே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். அவன் வயித்துல இருக்கும்போது நீ என்ன சாப்பிட்ட? கரணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்பல. உன்னையும் சரி உன் புள்ளையும் சரி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் தூங்குறேன், நீயும் தூங்கு. உனக்கு அங்க ஏதோ ஆபத்து இருக்குன்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லா இருக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அம்மாக்கு ஏதோ இன்ட்யூஷன் தோணி இருக்கு, உனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு. சும்மா சொல்லக்கூடாது பிரீதா, உண்மையிலேயே சொல்றேன். அந்த சஞ்சுவை என்ன அடி அடிச்சிருக்க? என்ன தைரியம் உனக்கு? என்னாச்சு? இப்ப ஏன் கவலையா இருக்க? நான் உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? உனக்கு ஒண்ணு தெரியுமா? வீட்ல அம்மா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. வாய்? அம்மாக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னது? நான் தான் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம்னு சொன்னல. அவங்களுக்கு யார் ஃபோன் பண்ணது? அதாவது அவங்க கிட்ட என்ன சொன்னாங்க? சஞ்சு இங்க வந்தது அவங்களுக்கு தெரியுமா? உன்னை கொல்ல முயற்சி பண்ணதெல்லாம் தெரியுமா? ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? உன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ட, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்ப. யாரும் அம்மாக்கு ஃபோன் பண்ணல. அப்புறம் பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கான்னு என்னோட அம்மாக்கே தோணிருக்கு.
அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதனால வீட்டையே 2 ஆக்கிட்டாங்க. நான் ரூமுக்கு வந்ததும் ஸ்ருதியோட மிஸ்டு கால்ஸை பார்த்தேன். நான் கால் பேக் பண்ணி பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அவங்க இங்க வரலான் இருந்தாங்களாம். ஆட்டோவை கூட கூப்பிட்டுட்டாங்க. அம்மா எப்பவுமே இப்படிதான். அவங்க கிட்ட எதையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தன்னோட குழந்தைங்களை பத்தி அவங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். அட, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படியும் இருப்பாங்களா என்ன? நான் ஏதாவது டோர்னமெண்ட் விளையாடுறதுக்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்கேயாவது போகும்போது அங்கே மேட்ச் விளையாடும் போது எனக்கு அடிபடுற நேரத்தில் அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. நான் ஏதோ ஜென்ரலாக கேட்குறாங்கன்னு நினச்சேன். இல்ல, அம்மாக்கு தன்னோட குழந்தைங்களை பத்தின இன்ட்யூஷன் வந்துடும். அதனால தான் சொல்லுவாங்க, வானத்துல கடவுள் எப்படியோ அதே மாதிரி தான் பூமியில அம்மாக்களும். அவங்க நமக்கு வாழ்க்கையை மட்டும் தரல, அவங்களோட முழு வாழ்க்கையும் நமக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க. அடி என்னமோ நமக்கு தான் படும், ஆனா நம்மளை விட அவங்க தான் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. கரண், எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் அம்மா கிட்ட இது வரைக்கும் ஷர்லினை பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னதில்ல, எதையுமே சொல்லல. எனக்கு என்னமோ அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது. நீ அப்படி எதுவும் செய்யக்கூடாது. எதுக்கு? நான் அப்படிதான் செய்வேன். நான் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா இந்த உலகத்திலே பெஸ்ட் அம்மா. இது வரைக்கும் நான் ஏன் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலங்கிறதே அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஓகே, நீ சிரிக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்க. ஓ மை காட், உன்னை பாராட்டினது நான் பண்ண தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஏன்னா உன் ஸ்மைல் நல்லா இருக்குன்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷம் உன் முகத்துல அந்த ஸ்மைலை காணும். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே சரி, கதவை உள்பக்கம் தாப்பா போட்டுட்டு தூங்கு. நான் பக்கத்துல தான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாம நிம்மதியா தூங்கு. ஓகே, பயப்பட மாட்டல? இல்ல. ஓகே. இதுக்கே பயந்துட்டியா? ஏதோ பயப்பட மாட்டேன்னு எப்படி அலற? கதவை நல்லா லாக் பண்ணி வை. சஞ்சு பக்கத்துல தான் இருக்கான். அதனால என்ன? நீயும் தானே இங்க இருக்க. நீ என்ன காப்பாத்த மாட்டியா? நான் சத்தியமா சொல்றேன் பிரீதா, உனக்கு என்னைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஐ ப்ராமிஸ். கணக்கு டேலி ஆயிடுச்சு. ஓகே, நான் உன்னை சஞ்சு கிட்ட இருந்து நீ காப்பாத்திருக்கேன். ஸோ டேலி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், எந்த கணக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு அந்த நீல் கூட உன்னோட ரிங்கா ரிங்கா ரோசஸ் நடந்துட்டு இருந்ததுல, அன்னைக்கு நான் தான் உன்னை காப்பாத்தினேன். ஆனா நீ ஃபுல் கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன். கடத்த வந்த சஞ்சு கிட்ட இருந்து. ஓகே, ஸோ அதுக்கு எதுக்கும் சரியா போயிடுச்சு. சரி கரண், எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம வீட்டாளுங்க கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நீ பாட்டுக்கு இவ்ளோ பொய்ய சொல்லி கதை மாதிரி ஃபார்ம் பண்ணிட்ட. அந்த சஞ்சு என்ன கிட்னாப் பண்ண வந்தான், அதுக்கு டாக்டர் தான் விட்னஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க மயக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு மயக்கம் தெரியும்ல. அவங்க எழுந்திருச்சு வேற கதையை சொன்னாங்கன்னா அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ஷர்லினை பத்தி பேசுவாங்கல்ல, என்ன பத்தி பேச மாட்டாங்க. நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நாம உண்மையை சொல்றதுதான் நல்லது. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. நீ உண்மையிலேயே ரொம்ப நர்வஸா இருக்க. அதான் கண்டபடி உளறிட்டு இருக்க. நாம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ஓகே, சஞ்சு இப்ப மயக்கத்துல இருக்கான். அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே அவனை யாரு இங்க அமிச்சா, எதுக்காக அவன் இங்க வந்தான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்ஷனே எடுக்கணும். அது வரைக்கும் இதை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த உண்மையை மறைச்சுதான் வைக்கணும். எந்த உண்மையை மறைச்சு வைக்கணும்? எந்த உண்மையை என்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, மறைக்கலாம் ஒண்ணும் இல்ல. இவளுக்கு தூக்கம் வரல, அதனால நான் கதை சொல்லி தூங்க வைக்கிறேன். குட் நைட் ஸ்டோரிஸ். அப்படியா? அதான் அந்த உண்மையான கதை உங்க 2 பேரோட முகத்திலையும் நல்லா தெளிவா தெரியுது. அப்புறம் நீங்க 2 பேரும் வெளியே எவ்வளவு நர்வஸா இருந்தீங்கன்னு நானும் பார்த்தேன்.
ரெண்டு பேரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்ததையும் நான் பார்த்தேன். ஆனா இப்ப நான் கேட்ட விஷயம் இருக்குல்ல, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நீ மறுபடியும் ஒரு புது கதையை சொல்றேன். அதுவும் இந்த ஹால்ல சொல்லிட்டு இருந்த மாதிரியே தான் இல்ல? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதோ தப்பா இப்ப என்ன சொல்ல வர? சஞ்சு நம்ம வீட்டுக்கு பிரீத்தாவை கிட்னாப் பண்ண வரல, டாக்டரை தான் கிட்னாப் பண்ண வந்திருக்காங்கறிய. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரியும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நீங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க, ரைட்? உன் அண்ணங்கிட்டே நீ போய் சொல்றியாடா? என்ன? இல்ல நீ நினைக்கிற மாதிரி. இட்ஸ் வெரி சிம்பிள். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அண்ட் அந்த உண்மையை நீங்க என்கிட்ட சொல்லணும் பிரீதா.